ஹை காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லஸ்ட்ரேட்டர் மாஸ்டர் கிளாஸில் வந்து ப்ராக்டிக்கல் பார்த்துட்ருக்கோம். அதில் ரெண்டாவது ப்ராக்டிக்கல் வந்து ஒரு சூப்பர்பான இன்ஃபினிட்டி பேட்டர்ன் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இந்த ஷேப், இந்த மாதிரி ஒரு டிசைனில் ஒரு முடிவெளியான ஒரு ஷேப், ஒரு பேட்டர்ன் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். பேசிக்கான ஐடியாஸ் தான், நம்ம எல்லாமே படித்த விஷயத்தை வச்சு தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் டூலை எடுத்து ஃபில் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கில் வச்சு பிளாக் கலரை ஒரு சென்டரில் ஒரு ஷேப் கீறப்புறோம். இங்கே நமக்கு சென்டரே காட்டும், இங்கே பாருங்கள், இங்கே வச்சிங்கன்னா காட்டும். இப்போ இந்த மாதிரி ஒன்று கீறிட்டு அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதோட இன்னொரு காப்பி எடுப்போம். Ctrl+C, அதுக்கு மேலால் Ctrl+F. அப்போ அதை பெருசாக்குங்க இந்த மாதிரி. அப்போ Ctrl+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி Ctrl+C Ctrl+F திரும்ப ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl+D ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் அதே மாதிரி ஒன்று நமக்கு மேலால் கிடைக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சேர்க்கில் க்ரியேட் பண்ணிவிட்டு கீறிட்டு ஒரு சேர்க்கில் இங்கே ட்ரா பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த சேர்க்கில் நீங்கள் இந்த இடத்த வச்சுருங்களா இருந்தால் நீங்கள் Ctrl+D ப்ரெஸ் பண்ண அது எத்தனையோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். Ctrl+D. என்ன காரணம்னா, நீங்கள் உதாரணத்துக்கு வந்து இன்னொரு உதாரணம் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்பை கீறிட்டு டிரெக்ட் செலெக்ஷன் டூலை எடுத்து இந்த பாத்தை நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி அசைச்சி போட்டு இப்போ Ctrl+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே வேகத்துக்கு அது அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே வெளிவுக்கு அது அந்த ஃபங்க்ஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான் இது. இப்போ இன்னொரு உதாரணம், இந்த ஷேப்பை நான் மெல்லிஸ் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன். இப்போது இதில் ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டேன். இப்போ Ctrl+C Ctrl+F இன்னொன்று எடுத்துட்டு Ctrl+D ப்ரெஸ் பண்ணினா திரும்ப அடுத்த ரொட்டேட் பண்ணுவோம். திரும்ப Ctrl+C Ctrl+F Ctrl+D. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்யும்போது அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. அதுதான் அந்த Ctrl+D ஸ்பெஷல். பாருங்கள், சிம்பிளாக நம்ம கொஞ்ச நேரத்திலே ஒரு அழகான பேட்டர்னை உருவாக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன ட்ரிக்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராக்டிக்கல்லையும் நான் சொல்லித்தருவேன். இப்போ அடுத்த இந்த வெளியே இருக்கிறத Ctrl+C Ctrl+F Ctrl+D அதை கொஞ்சம் பெருசாகணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை செஞ்சுட்டு தான் நீங்கள் Ctrl+D ப்ரெஸ் பண்ணால் அதே ஃபங்க்ஷன் நமக்கு தொடர்ந்து நடக்கும். திரும்ப Ctrl+C Ctrl+F Ctrl+D Ctrl+C Ctrl+F Ctrl+D இந்த மாதிரி. அப்போ இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதே டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். சின்னதாக்கி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை உருவாக்கிட்டோம். இந்த பேட்டர்னை நம்ம ஈஸியாக உருவாக்குறதுக்கு ஒரு டூல் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போது தெரியாது, டூல்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம். லைனில் போலர் கிரிட் டூலை எடுத்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்களா இருந்தால் நமக்கு இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஆனால் குறுக்கால 2 கோடு கிடைக்கும். இந்த கோடை நீங்கள் எப்படி இல்லாமல் ஆக்குவீங்க? ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப். இப்போ அந்த லைன் இல்லாமல் ஆகிட்டு. அப்போ இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு ஈஸியாகவே எடுக்கலாம். அது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகே, இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்? இது லைனில் இருக்குது பாருங்கள், லைனில் இருக்குது. இப்போ சின்னதாக்கும் போது பாருங்கள் நமக்கு அது அந்த லைன் மெலிசா சின்னதாவது நமக்கு அது டிஸ்டர்பாக இருக்குது. அப்போ ஒரே அளவில் அது மெயின்டைன் ஆகணும்னு சொன்னால் இதை ஷேப் மாடலாக மாற்றணும். அதாவது இங்கே ஸ்ட்ரோக்கில் இருக்கிறது ஃபில்ன்ற அந்த ஆப்ஷனுக்கு மாறணும். அதாவது இது என்ன, இது ஒரு ஷேப், இதுவும் ஒரு ஷேப், விளங்குதா? இந்த மெலிசும் இதுவும் ஒரு ஷேப். ஆனால் ஒரு லைன் எடுத்துக்கிறங்க, நீங்கள் செக்மெண்ட் லைன் ஒன்று கீறி அதுக்கு ஒரு பிளாக் கலரை செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை மூவ் பண்ணுறீங்க. இப்போது இது ஒரு ஷேப், இந்த பாருங்கள் ஃபில் காட்டுது, ஸ்ட்ரோக் இல்லை இது. ஆனால் சேம் டைம் இது இதே மாதிரி ஒரு சைஸில் இருக்கிற ஒரு ஃபில் கலர் காட்டுது. ஆனால் இது என்ன, இது ஒத்த லைன் போகுது பாருங்கள். இங்கே எத்தனை பாத் இருக்குன்னு பாருங்கள், 4 லைன் சேர்ந்து உருவாகுனது இது. ஆனால் இது 2 பாத்தும் ஒரு லைன், அதாவது ஒரு 2 புள்ளி கடையில் உள்ள கோடு தான் இது. ஆனால் அது வித் தான் பெருசாக இருக்குது. அப்போ இதை நாம் எப்படி நார்மல் மோடாக மாற்றுற எக்ஸ்பேண்ட். இப்போ பாருங்கள், 4 பாத்தும் ஒரு 2 லைனுங்கள ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி வரும். அதாவது லைன்ன்றது வேறு, ஷேப்ன்றது வேறு. அப்போ நம்ம இதை ஷேப் மோடுக்கு மாற்றுறதா இருந்தால் இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்களா இருந்தால் லேயராக மாறிட்டு. இப்போ லேயராக மாறின இந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லேயராக இருக்குது பாருங்கள்.
அன்குரூப் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லேயர். கம்பவுண்ட் பாத் பண்ணுறோம். கம்பவுண்ட் பாத்ன்றது வந்து இது எல்லா லேயருமே ஒத்த லேயராக மாற்றுறது. அதாவது இது எல்லாமே ஒரு ஒரு தனி லேயராக மாற்றுறது. அதாவது குரூப் பண்ணுறன்றது வந்து குரூப் பண்ணோம்னா இது தனி லேயர் மாதிரி இருக்கும், ஆனால் தனி லேயரில் அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஐசோலேட் செலக்டட் குரூப்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒவ்வொன்றும் நமக்கு தனித்தனியாக காட்டும். இங்கே ஐசோலேட் மோட்டில் இருக்கும். இங்கே ஐசோலேட் மோட்டில் இருக்கும்போது இது குரூப்பாக இருந்தாலும் நமக்கு தனித்தனியாக காட்டும். இங்கே பாருங்கள், தனித்தனியாக தான் இருக்குது, ஆனால் மொத்தமாக பார்க்கக்குள்ள ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஆனால் கம்பவுண்ட் பாத்துன்றது வந்து இங்கே பாருங்கள், ஆனால் கம்பவுண்ட் பாத்துன்றது வந்து இந்த இது இல்லை, அது முழுதாக ஒரு லேயராகவே மாற்றுறது. உதாரணமாக இங்கே பாருங்கள், கம்பவுண்ட் பாத்து மேக் இப்போ கம்பவுண்ட் பாத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கிரேடியன்ட் அப்ளை பண்ணிங்களா இருந்தால் அந்த கிரேடியன்ட் மொத்தமும் ஒரு லேயருக்கு தான் அப்ளை ஆகும். இது ஒரு தனி லேயராகவே இப்போ இருக்கும். இதுதான் கம்பவுண்ட் பாத். குரூப் மாதிரி இன்னொரு அட்வான்ஸ்டான விஷயம் தான் இந்த கம்பவுண்ட் பாத். இப்போ கம்பவுண்ட் பாத் பண்ணிவிட்டு இதை பிளாக் கலருக்கு மாற்றுவோம். மாற்றிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சென்டர் பண்ணுங்கள், அலைனில் சென்டர். இப்போ ஒரு ரெக்டாங்கிளை எடுத்து சரியாக இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இது ஒன்று கீறுறோம். கீறிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இது நாம் பார்த்த விஷயம் பாத் ஃபைண்டரில் வந்து இது ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். நம்ம இந்த ஃபங்க்ஷனை எடுத்தோம்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்னு சொன்னால் இந்த ரெண்டும் சங்கமிக்கிற அந்த இடம் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும், மற்ற எல்லாம் டிலீட் ஆகும். பாருங்கள், ரெண்டுமே சங்கமிக்கிறது இந்த ஏரியா மட்டும்தான் ரெண்டுமே சந்திக்குது. மற்ற இடங்கள் இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் ஆகி இது மட்டும் தனியாக நமக்கு கிடைக்கும். அப்போ இதுதான் இந்த விஷயம். அப்போ அதை வச்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பு அதை உருவாக்கிட்டு இப்போ என்ன செய்கிறோம், இதில் இன்னொரு காப்பி எடுத்து ரொட்டேட் பண்ணுறோம். நம்ம ரொட்டேட் வந்து சும்மா நார்மலாக பண்ணும்போது நமக்கு சரியான எங்கிள் வந்து சரியான பாகை கிடைக்காது. ஆனால் ஷிஃப்டோட நம்ம ரொட்டேட் பண்ண மாதிரி இருந்தால் ஒவ்வொரு 45 பாகையாக நமக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ இப்படி 45 பாகையாக ரொட்டேட் ஆகுது. அப்போ நான் இந்த மாதிரி அதை ஆப்போசிட்டாக மாற்றிட்டு இப்படி செட் பண்ணுறேன். திரும்ப இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிஃப்ளெக்ட் வந்து வேர்ட்டிக்கல், அதாவது மேலேருந்து கீழே. அப்போ நம்ம ஹொரிசென்டலாக வந்து ஃபிலிப் பண்ணிவிட்டு காப்பி பண்ண மாதிரி இருந்தால் இன்னொரு காப்பி கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம். இப்போ இந்த மாதிரி உருவாக்கிட்டு இப்போ 4 செப்பரேட் பார்ட்டாக இருக்குது. இதில் பாருங்கள், ஏற்கனவே இருந்தது ஒத்தையாக இருந்தது, இது 4 செப்பரேட் பார்ட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன செய்கிறேன், இந்த பார்ட்டை டிலீட் பண்ணிவிட்டு இன்னொரு காப்பியை எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணுறேன். சரியாக அந்த ஏரியாவில் பொருந்துகிற மாதிரி செட் பண்ணுவோம். இந்த மாதிரி செட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து இப்படி வளைகிற மாதிரி இன்னொரு காப்பியை எடுத்து என்ன செய்யப்படுறேன், இந்த மாதிரி செட் பண்ணுறேன், இப்படி வளைகிற மாதிரி. சரி, ஓகே. இப்போது மற்ற பாட்டெலாம் ரிமூவ் பண்ணுங்கள். இந்த 3 பாட்டும் தேவையில்லை, இது 2 நமக்கு போதும். இப்போது இதில் வந்து இந்த தேவையில்லாத சில விஷயங்களை ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒன்னோட ஒன்று குறுக்கா போகிற இந்த, அதாவது ஒன்று வெட்டிக்கிட்டு செல்கிற இந்த பாதையை நம்ம ஒரு லேயராக மாற்ற போகிறோம். ஷேப் பில்டிங் டூலை நல்லா பக்காவாக விளங்கி கொள்ளுங்க. இதுதான் இல்லஸ்ட்ரேட்டர் அடிப்படை. இப்போது இது ஒரு லேயராக மாறிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்து இப்போது இந்த மாதிரி செட் பண்ணுறோம். நம்ம 4 துண்டாக செட் பண்ணுறோம். பர்ஃபெக்ட். ஒரு பேட்டர்ன்ற அடிப்படையை எடுத்துட்டோம். இப்போ இதில் இருந்து நீங்கள் எத்தனையும் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றை எடுத்து இந்த மாதிரி ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இப்படி ஒன்றை எடுத்துட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சுட்டேன். இப்போ Ctrl D ப்ரெஸ் பண்ணேன்னா நிறைய நமக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும், எத்தனையும் வரும். இப்போ அதே விஷயத்தை மேலிருந்து கீழே செய்ய போகிறேன். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கிறேன். இப்போ Ctrl D இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்ன பாருங்கள், ஒரு சதுரத்தை கீறிட்டு நம்ம கிளிப்பிங் மாஸ்க்னு ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். ஃபோட்டோஷாப்லேயும் இதுலேயும் கிளிப்பிங் மாஸ்க் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். நாம் இங்கே பாருங்கள், இதுதான் நான் கீறின இந்த லேயர் இந்த இருக்குது.
நம்ம பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த இருக்குது. அப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு இப்போது இந்த இருக்குது பேட்டர்ன்ஸ் எல்லாமே. இதுதான் பேட்டர்ன்ஸ் இந்த இருக்குது. இது நம்ம இந்த லேயர். அப்போ கிளிப்பிங் மாஸ்க் பண்ணும்போது வந்து பேட்டர்ன்ற அதைத்தான் கிளிப்பிங் மாஸ்க் செய்யப்போகிறோம் எந்த ஷேப் வடிவத்துக்கு. அப்போ இந்த ஷேப் மேலே இருக்கணும், இந்த இருக்கிற ஷேப் மேலே இருக்கணும், பேட்டர்ன் கீழே இருக்கணும். அப்போ பேட்டர்னையும் ஷேப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க். இப்போ இந்த மாதிரி நமக்கு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணப்பட்டு அப்போ அந்த சரியான அந்த ஷேப்புக்கு நாம் எடுக்கலாம். இல்லைங்கதா? அப்போ அது ஒரு விஷயம். இப்போ கிளிப்பிங் மாஸ்க் பண்ணி இப்போ நாம் அந்த பேட்டர்னை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் ஒன்றும் ஆட் பண்ணலாம். இதை ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் சென்ட் டு பேக் எல்லாத்துக்கும் கீழே இருந்தால் வந்துட்டு பாருங்கள். இப்போது பேட்டர்ன்ற கலரை சேஞ்ச் பண்ணுறேன்டா ரைட் கிளிக் பண்ணி ஐசோலேட் செலக்டிங் கிளிப்பிங் மாஸ்க். அதாவது கிளிப்பிங் மாஸ்க்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது அந்த பேட்டர்ன், இது நம்ம மாஸ்க் பண்ண லேயர், அந்த ஷேப் லேயர். இப்போ நீங்கள் சும்மா இப்படி தானே இருக்காது. இப்போ இந்த லேயருக்கு நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிங்களா இருந்தால் கலர் எதுக்கு மாறும்? இந்த ரெண்டுக்கு மாறும். அப்போ டிஃப்ரெண்ட் விளங்காது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மாஸ்க் பண்ணின இந்த பேட்டர்னை மாஸ்க் பண்ணோம் இந்த ஷேப்பை வச்சு. அப்போ ஷேப்புக்கு தான் நீங்கள் பேட்டர்னுக்கு தான் கலரை மாற்றணும். அப்போ பேட்டர்னை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் கலர் மாற்ற வேண்டி வரும். அப்போ ஒரு சிம்பிளாக ஒரு பேட்டர்னை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தோம். எல்லாமே நம்ம படித்த விஷயத்தை வச்சு தான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் டிரெக்டாக என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அல்லது இன்னும் மேலதிக நாலேஜ் வேணும்னா நீங்கள் யூடியூப்ஸில் கோர்சஸ் இருக்குது, ஆன்லைனில் யூடெமி அந்த மாதிரி என்வாட்டர் டெட் ப்ளஸ் இதில் எல்லாம் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அதன் மூலமாக மேலதிக நாலேஜ் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு இதுவே ஒரு எக்ஸ்பர்ட் நாலேஜ் தான் இல்லஸ்ட்ரேட்டரில் நீங்கள் பார்த்த விஷயங்கள். இப்போ அடுத்தது நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளையர் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்ற அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், சந்திப்போம்.